அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மக்களே, எந்த நாளும் ஒரே மாதிரி சிக்கன் சமைச்சு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா? அப்படின்னா இந்த ரெசிபி உங்களுக்கு தான். குயிக்காக செய்திடலாம். சிம்பிளான ஒரு ரெசிபி தான், பட் டேஸ்டா அட்டகாசமாக இருக்கும். மாசி சம்பல், இறைச்சி சம்பல் எல்லாம் சாப்பிட்டு இருப்பீங்க. ஆனால் சிக்கன் இடி சம்பல் சாப்பிட்டு இருக்கிறீங்களா? வாங்க சிக்கன் இடி சம்பல் செய்து சாப்பிடலாம். NR குக்புக் சேனல் உங்களுக்காக கொண்டு வர இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிகளுக்காக NR குக்புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ என்னண்டா, இந்த சிக்கனை நான் மேரினேட் பண்ணி 1/2 hour ஆகுது. அதுக்குள்ளே என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கிறேன்ன்றத உங்களுக்கு நான் சொல்லுறேன். தேவையான அளவு போன்லெஸ் சிக்கனை எடுத்து கழுவி நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாத்தையும் நீங்கள் எடுக்கிற சிக்கனுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. மிளகு தூளும் சேர்த்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். சிக்கனை பொரிச்செடுக்கிறதுக்காக வளமையாக நான் யூஸ் பண்ணுற எனக்கு பிடிச்ச தேங்காய் எண்ணெயை இந்த கடாய்க்குள்ளே ஊற்றுறேன். சிக்கனை கருக விட்டுறாம கோல்டன் ப்ரௌன் கலரில் வடிவாக பொரிச்சு கொள்வோம். இடி சம்பல் இல்லையா, ஸோ குட்டி உரலையும் உலக்கையும் எடுத்துக்கொண்டு கீழே உட்காந்துட்டோம். தேவையான அளவு சிக்கன் துண்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிச்சு கொள்வோம். இடிக்கிறதுக்கு குட்டி உரல்ல இடம் போதாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு இன்னும் துண்டுகளை போட்டு போட்டு இடிச்சு எடுக்கலாம். கடைசியாக இடித்து கொண்டிருந்த இந்த கொஞ்சம் சிக்கனுக்குள்ளே பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கட்டாயமாக சின்ன வெங்காயம் சேருங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுகளை போட்டு நல்லா ஒரு இடிப்பம். கட்டர் தூள், அதாவது காய்ந்த மிளகாய் துண்டுகள், அதையும் சேர்த்து இடிப்பம். காஞ்ச மிளகாய் உங்கள்கிட்ட இருந்தால் கோழி பொரிச்ச எண்ணெயில் அதை ஒரு கப் போட்டு எடுத்துட்டு அப்படியே இதுக்குள்ளே போட்டு இடித்தாலும் நல்லா இருக்கும். உப்பும் அளவாக ஆட் பண்ணுவோம். முதல்ல நாங்கள் இடிச்சு ஒரு பவுலுக்குள்ள எடுத்து வச்ச சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இதுக்குள்ளே போட்டு இடிப்போம். கோழி பொரிச்ச எண்ணெய்க்குள்ளே கருவேப்பிலையை ஒரு டக்குண்டு போட்டு எடுப்போம். அதிக நேரம் விட்டால் கருகிரும். தக்காளியை 2 வெட்டிட்டு நடுப்பகுதியை நீக்கிட்டு இதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கிறேன். இவ்வளவு நேரமா இடி என்று இடிச்ச கோழி மிக்ஸை ஒரு பவுலுக்கு எடுப்போம்.
இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்கிறேன். இது கோழி பொரிச்ச எண்ணெயில போட்டு எடுத்த கருவேப்பிலை, சின்ன சின்ன வெட்டி கொண்ட தக்காளி. எல்லாம் நல்லா போய் கொண்டிருக்கிற நேரம் இந்த இடத்துல தான் ஒரு சின்ன இஷ்யூ ஆகிருச்சு. என்னன்னு கேட்டீங்கடா, கொஞ்சம் பொறுங்க சொல்லுறேன். புளியம்பழத்தை தண்ணியில் போட்டு அதை கையால் பிசைஞ்சு வடித்து எடுத்துருக்கிறேன். கட்டாயமாக வடிக்க வேணும், இல்லாட்டி வண்டுகள் எல்லாம் இருக்குது. கோழி இடி சம்பலுக்கு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்தா டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். பட் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா லைம் இல்லை. எங்கட வீட்டில் மட்டும்தான் லைம் இல்லையான்னு பார்த்தா நாட்டில் எங்கேயுமே லைம் இல்லையாமே. அப்படித்தான் தப்பி தவறி லைம் கிடைச்சாலும் நெருப்பு விலையாக கிடக்குது. சரி விடுங்க, வல்லவனுக்கு புல்லுமாயுதம் என்று சொல்லி நாங்கள் பல புளியை கரைச்சி ஊத்திட்டோம். இலங்கையில் இருக்கிற மக்கள் உங்களோட ஊர்களில் எல்லாம் லைம் நிலவரம், விலைவாசி எல்லாம் எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க, தெரிஞ்சுக்கொள்ளுவோம். கோழி இடி சம்பல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. வித்தியாசமான சிக்கன் ரெசிபிஸ் ட்ரை பண்ண விரும்புகிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஒயிட் ரைஸ் இல்லாட்டி பட்டர் பூசின பிரெட்டோட சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. ஓகே மக்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்க வருவேன்.